இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 5, 2025 5/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 7:52 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சாவர்ணி மனு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் மதிப்பு மரியாதை உயரும். சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மன வேறுபாட்டில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடன் பணியாற்றுபவர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளிலும் உங்களுக்கு சாதகமான மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்றவங்கெல்லாம் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அல்லது உங்களுடைய கடந்த கால நட்பில் காதல் மலருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். குறிப்பா தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களையே நட்பாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். எதிரிகளே உங்களுக்கு இணக்கமாக மாறுவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு சில தேவையான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் கடனுதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து புதுசா கடன் வாங்குறதுக்கோ இல்லை கடன் கொடுக்கறதுக்கோ தயாரா இருப்பாங்க. இதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தை வழியில தேவையான பண தேவைகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய தொழில் முறை சம்பந்தமான விஷயங்களிலோ பண தேவைகள் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறையும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்தமா தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கடன் உதவியை பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு கஸ்டமர்ஸை அதிகப்படுத்துவதற்கு, கஸ்டமர் பேஸ் என்கரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்த நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரித்தாலும் வேலையில கான்சென்ட்ரேட் பண்றதுனால
அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க, வார்த்தையா வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனா உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில உத்வேகமான செயல்பாடுகள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களை தலைவராக கொண்டாடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமான எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் முரண்டு பிடிப்பாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசி, கொஞ்சம் கோவப்பட்டு பேசி அவங்கள அடக்கி ஆள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் வெற்றியும் காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில அனுகூல பலன்கள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக அவர்கள் உங்கள் மீது ஈர்க்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது. சுகத்தை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மனோபலத்தை தரக்கூடிய வகையில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு சில நற்செய்திகள் வருவதற்கும், குடும்ப தேவைகளுக்காக குடும்பத்துல நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நகை சார்ந்த முதலீடுகள் செய்வதற்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய முதலீடாக கருதப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வார்த்தையை வச்சுதான் உங்க குடும்ப கௌரவமே இருக்கு. அதனால உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது சொல்லாடல்கள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் எனக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கரெக்டா வேலை பண்றீங்க, அவங்க பண்ணாத வேலையை நீங்க பண்ணி முடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. இன்று மதியத்துக்கு மேல உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வயது முதிர்ந்தவர்களுக்கு, குறிப்பா நீங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னா உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பதும் இன்று நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஆரோக்கியமான நாள். சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல ஏட்டிக்கு போட்டியா செயல்பட்டவங்களை வெற்றி வாகை சூடுவதன் மூலமாக உங்களுக்கு அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பும் வியாபாரத்துல வெற்றியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனா நீங்க இன்னைக்கு அதிகமான செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையிறதுனால அது சம்பந்தமாக உங்களுக்கு பதட்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் சார்பாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள்.
தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துல கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து அதன் மூலமாக மன நிறைவும் கௌரவமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குறிப்பா நீங்க படிக்கிற குழந்தைங்க மேன்மை அடையறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரித்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனா கடன் அடைக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க கடன் அடைக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா கூட இருக்கிறவங்க யாரு உங்க கூட டிராவல் பண்றாங்களோ, ஒன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இல்ல உங்களுடைய கலீக்ஸ், இவங்க விஷயத்துல நீங்க எதிர்மறை பலன்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க பேர்ல தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னையிலேருந்தே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பில்டப் ஆகும் உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை. ஸோ அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல கற்பனையில பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக கற்பனைகளை விடுத்து ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்க கற்பனையில வாழ முடியாது. ஏன்னா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே கற்பனைங்கிற விஷயத்துல இருக்கீங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நான் இதை முடிச்சேன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்களே தவிர ரியாலிட்டியை நீங்க மிஸ் பண்றதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் மூலம் தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை விஷயத்துல நல்லதா இருப்பீங்க. வேலையில நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வருமானத்துல குறைவு இருக்காது. ஆனா நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு தோல்வி பயத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை. அந்த தோல்வி பயத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்குமான்னு கேட்டா இல்ல, எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் உங்களுடைய பலமோ பயமோ இருக்கு. அதனால பலவீனமும் இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். துலாம் ராசி, இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வியாபாரத்தை திருப்பி ஆரம்பிக்கலாமா, இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வியாபாரத்தை விட்டுட்டு புதிய வியாபாரம் துவங்கலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று தெளிவு கிடைக்கும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. உடன்பிறப்புகள் மூலமான ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்க குழந்தைங்க இது நாள் வரைக்கும் உங்க பேச்சை கேட்கல, படிக்கிறதுலையும் அசால்ட்டா இருந்திருப்பாங்க, லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட நீங்க மனசை விட்டு பேசுறீங்கன்னா இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஆனா நீங்க பேசுற வார்த்தையில தான் பிரச்சனையே இருக்கு. நிதானத்துடன் பேசுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு அமோக பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் அமோகமாக இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்துல வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி, அயலூர் பயணம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலைக்காக வெளியூருக்கு போகலாம், இல்ல கடன் அடைக்கிறதுக்காக போகலாம், இல்ல கடன் வாங்கறதுக்காக போகலாம், இல்ல உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால எதிரிகளிடந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வெளியூருக்கு போகலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை வெளியூருக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஆனா இதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் வளர்ச்சியை தரும், வருமானத்தை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த அசௌகரிய குறைவுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவலைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பதட்டத்தில் செயல்படுவீங்க, அதாவது அவசரத்தில் செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு பதட்டம்தான் மிஞ்சுமே தவிர ஆரோக்கிய குறைபாடு, சுக குறைபாடு ஏற்படுமே அன்றி வேறு எந்த விதமான கெடுபலனும் இல்லை. அதனால தைரியமா இருக்கலாம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அல்லது எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது மேல் படிப்பு சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்றது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கடன் சுமையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல வேலைக்கு போனாலும் சரி, உங்களுடைய வேலை விஷயமாக எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்க எதிரிகளே உங்களை மதித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது உங்க மாமனார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பண வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். மகர ராசி. தொழில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களால் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கௌரவத்தை எதிரிகள் தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த எதிரிகள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். கடன் உதவிகள் மூலமாக தொழில் விருத்தி, தொழில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கடனை வாங்கிறதுனால உங்களுக்கு உங்க குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிறைவை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதியை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால பேச்சை குறைப்பது நல்லது. இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமாகவும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாகவும் சரி, நீங்க அதிகமா பேச வேண்டியது இருக்கு. அதிக பேச்சின் காரணமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சங்கடமான நாள். ஆனா எதிர்ப்பை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு அடுத்தவர்கள் மயங்கி போவார்கள், அடுத்தவங்க பயந்து போவார்கள். வியாபாரிகளுக்கு குறிப்பா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கி விற்க வியாபாரம் பண்றவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி பண்றவங்க, சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். கும்பராசி. பாக்கியஸ்தானத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்துல இன்று உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் வெற்றிகளை தரக்கூடிய வகையில மாறும்.
குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக வியாபாரத்தில் பணம் முடை விலகும். அதே சமயம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமான அலைச்சல்கள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலை நிமித்தமான அலைச்சல்கள் குறைந்து சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விகல்ப எண்ணத்தையோ அல்லது குதர்க்க எண்ணத்தையோ தவிர்ப்பது நல்லது. முன் யோசனையோடு செயல்படுங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் உறவினர்கள் மூலமாக, குறிப்பாக வாழ்க்கை துணையின் தம்பி தங்கைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் குவியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாய நண்பர்களுக்கு அதிக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாய நண்பர்களுக்கு தேவையான மழை நீர் வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளின் படிப்பு செலவு, குழந்தைகளின் ஆரோக்கிய செலவு, குழந்தைகளுடைய திருமண செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. இந்த செலவுகளால் உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் தேவையில்லாமல் அகலக்கால் வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தாங்க சரியாகும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வருமானத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது. அதனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு கடனுதவிகள் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளும் குழந்தைகளும் இன்று தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அவர்களிடம் கோபப்படுவதை விடுத்து அவர்களின் நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்வது நல்லது. இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.